கவின் டேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா மரக்காணம், நியர் மரக்காணம் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது ஸ்டேட் ஹைவேலேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து எக்ஸாக்டாக அந்த 1 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபுல்லி ஃபென்ஸ்டு. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 8 ஏக்கர். டோட்டலாக 8 ஏக்கர். நிறைய மரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 450 to 500 மரங்கள் தென்னை மரம் இருக்குது. தேக்கு மரம் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 300 மரங்களுக்கு மேலே வரும். நான் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன் எத்தனை மரங்கள் இருக்குது அப்படின்ட்டு. பியூர் ரெட் சாயில், பட் கூழாங்கல் லேண்டும் கூட. நீங்கள் இப்போ மழை பெஞ்சதால் கூழாங்கல்லாம் வெளியில் தருது. ஏர் ஓட்டிட்டிங்க அப்படின்னா அதில் மறைஞ்சிடும். வெறும் மண் தான் வெளியில் இருக்கும். ப்ராப்பர் பைப்லைன் எல்லாம் மரங்கள் எல்லாம் 6 to 8 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள். எம்டி லேண்டாக வாங்கி அவங்க ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஃபென்ஸ்டு. உள்ளே ஒரு கிணறு, 2 போரு, வாட்ச்மேன் ஹவுஸ் 2 இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு மாட்டு கொட்டகையும் இருக்குது. உள்ள பெரிய மாட்டு பண்ணை வச்சுருந்துருக்காங்க. அதுக்கான செட்டப்பும் அப்படியே இருக்குது. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போய்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியோட ட்ரோன் வியூ பார்க்கலாம். எப்படி இருக்குது ஷேப்பு, அவுட்டரில் என்ன இருக்குது, ஏரியா எப்படி டெவலப் ஆகிருக்கு, எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரலாம்.
நம்ம இப்போ மிடில் இருக்கோம். இந்த பக்கம் சின்ன ஷெட்லாம் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக தென்னை மரம், கிட்டத்தட்ட 450 500 தென்னை மரம். இந்த பக்கம் சென்டராக வந்து கார் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களோட லேண்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கார்லேயே இப்போ சுற்றி பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல் தென்னை மரம், ஒரு சைடு ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குது. நீங்கள் ட்ரோன் வியூவிலே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கும். ஒரு சில இடங்களில் இந்த இதெல்லாம் காலியாக இருக்கும். உங்களுக்கு காலியாக இருக்கிறதுல திருப்பி நீங்கள் வந்து செடிகளை வச்சுக்கலாம். பட் இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த கூழாங்கல் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஏர் ஓட்டினீங்க அப்படி, இப்போ மழை பெஞ்சதால் கூழாங்கல் வெளியே தருது. ஏர் ஓட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு மண் வந்து செம்மண் வந்து வெளியே வந்துடும். இவங்க ஒரு டேப்புக்கும் ஒன்று டேட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு புதன்கிழமை, இது வியாழக்கிழமை திறக்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு டேப் திறந்து பாய்ச்சிடுவாங்க நினைக்கிறேன், தண்ணி பாய்ச்சறதுக்காக. ட்ரிப் இரிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து வீடு இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் மாட்டு கொட்டகை வச்சுருக்காங்க. மாடுலாம் வளர்த்துருக்காங்க பெருசாக. அதுக்கும் வந்து செட்டப் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு வாட்ச்மேன் ஹவுஸ் இருக்குது, உள்ள தங்குறதுக்கு வாட்ச்மேன் ஹவுஸ் இருக்குது, டிராக்டர் எல்லாமே இருக்குது. நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தென்னை மரம் நேர் மரக்காணம் ஏரியானால இந்த இளநீ வந்து ஃபேமஸ்ஸு. நிறைய வந்து அதுதான் வியாபாரமாகவே பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே பைப் லைன் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து வீடு, வாட்ச்மேனுக்கான தனியாக ஒரு வீடு, அதுவும் பார்த்துடலாம். நல்லா ப்ராப்பராக கட்டிருக்காங்க. இது வந்து என்ன தங்கன்னா இங்கே தங்கிக்கலாம். அவங்க வாட்ச்மேன் யாராவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியோடு இங்கே தங்கிக்கலாம். சுற்றி நல்லா வந்து பவுண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் கொடுத்துருக்காங்க. இதில் பலாமரம் இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸில் வீட்டுக்கு வெளியில் பலாமரம், நெல்லி, எல்லா விதமான மரங்களும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அவங்க மெயின் வந்து தென்னை மரம் தான். நிறைய 500 வந்து தென்னை மரங்கள் இருக்குது. நல்லா எம்டி லேண்டாக வாங்கி இவங்க வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே வந்து இவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பைப் லைனாக பாருங்கள். பைப் லைன் 2 போர் இருக்குது. இது ஒரு போரு, 2 போரு, ஒரு கிணறு, 2 இபி சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ எதுவும் கிடையாது, எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 8 ஏக்கரு. பின்னாடி இன்னும் காலியாக இருக்குது. அங்கேயும் நீங்கள் இன்னும் நிறையா வந்து பயிர் வந்து வைக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வைக்கலாம். மரக்காணம் டு திண்டிவனம் ரோடு ரொம்ப பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுச்சு. ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்மளால் ஃபுல்லாக போக முடியல கடைசி வரைக்கும். அந்த ட்ரோன் வியூவில் நம்ம வந்து காமிச்சிருப்போம் எல்லாமே. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் 1,10,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரிலேஷன் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ளே ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.